ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜமுருகன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த காலத்துல பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், பெரும்பாலும் அவங்க பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. மொபைல் ஃபோன் அடிக்ட் ஆகிறதுனால அவங்களோட திங்கிங் பவர் கம்மியாயிருது. ஸோ அதனால அவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்களால படிக்க முடியறதில்ல. ஸோ அவங்கள எப்படி திங்கிங் பவருக்கு மீண்டும் கொண்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம் மூலிமா நம்ம கொண்டு வரலாம். இதோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா சுடோக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களோட திங்கிங் பவரை பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ணும். நீங்கள் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட திங்கிங் பவர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா படிப்பில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ண முடியும். ஓகே, இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா சுடோக்கோ கேம். இது 4x4 4x4. ஏன் 4x4 சொல்றாங்க பாத்தீங்கன்னாக்கா, இது கட்டம் பார்த்துக்கங்க. இது பெரிய ஒரு கட்டம் சொல்லலாம். அந்த பெரிய கட்டத்துக்குள்ளார 1 2 3 4. ஓகே, 4 இருக்குங்களா? 4. நெக்ஸ்ட் 1 2 3 4 4. அதான் 4x4 இல்லைன்னா 4x4 அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை தவிர பாருங்க, இங்க உள்ள பார்த்தீங்கன்னா சிறிய கட்டங்களும் இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, இந்த சிறிய கட்டங்களை 2 கோடு போட்டிருக்கேன் இல்லையா? அந்த ரெண்டு கோடு போட்டிருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கட்டம். அதுலயுமே 4x4 இருக்கும். 4 கட்டங்கள் இருக்கும், 2x2. ஓகே, ஸோ 1 2 3 4. அதே மாதிரி இதுல பாருங்க, 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ இதுல சில ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபில் பண்ற கேம் மாதிரி தான். ஓகே, எப்படின்னாக்கா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க பாத்தீங்கன்னா 4x4னாக்கா நம்ம 1 to 4 வரை தான் நம்பர் யூஸ் பண்ணணும். 1 2 3 4 இந்த 4 நம்பர் தான் யூஸ் பண்ணணும். வேற நம்பர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த 4 நம்பருமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பக்கமும் ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும். நான் அந்த 4 நம்பர்ல எல்லா நம்பருமே ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கட்டத்துக்குள்ளாருமே நம்ம ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம இன்னொரு முறை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதான் இந்த கட்டத்தோட ரூல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இந்த இது ஓவரால் நம்ம ஸ்கொயரை பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த பக்கம் அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுமே 4, இந்த பக்கமும் 4. ஸோ அதுல எந்த ஆப்ஷன்ஸ் நம்ம அதிகமா கட்டங்கள் ஆல்ரெடி ஃபில்அப் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது இந்த கட்டத்தில் ஆல்ரெடி ஃபில்அப் ஆயிருக்கு. ஓகே, பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு முறை தான் ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. 1 2 3 4 1ல இருந்து 4 வரைக்கும் ஒரு முறை தான் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த சப் கட்டத்துக்குள்ளாருமே நம்ம பார்க்கும்போது அதிகமாக நம்பர் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால இங்க விடுபட்ட நம்பர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1 2 3 4. அதுல விடுபட்ட நம்பர் இது சப் வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா விடுபட்ட நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பர் விடுபட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4. ஓகே, அது மாதிரி இப்போ இதை ஈஸியா ஃபில்அப் பண்ணலாம். நம்ம இப்படியுமே பார்க்கலாம், இல்ல பார்த்தீங்கன்னா இந்த சப் கட்டத்துக்குள்ள பார்க்கலாம். சப் கட்டத்துக்குள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, 2ஆம் நம்பர் இல்லை, 3 4. ஸோ எல்லாமே ஒரு முறை ஃபில்அப் ஆயிருக்கு. இதுலயும் ஒரு முறை ஃபில்அப் ஆயிருக்கு. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4. ஓகே, 1 2 3 4. சரிங்களா? 1 2 3 4. நெக்ஸ்ட் அதிகமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுல அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எதுவுமே அதிகமா இருக்கு. ஸோ இந்த லைன்ல பார்க்கும்போது ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா விடுபட்டு இருக்கு. ஓகே, 3 இருக்கு, 4 இருக்கு, 2. விடுபட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா 1. இது மிகவும் எளிமையானது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றதுனால நான் மிகவும் எளிமையான இதை நான் சொல்றேன். ஓகே, நம்ம அடுத்த கட்ட இதுக்கு போகும்போது இதை விட இன்னும் டிஃபிகல்ட்டான லெவல் கொண்டு போகும்போது நம்மளோட திங்கிங் பவர் அதிகமாகும். இது பேசிக்ஸ் ஒரு ரூல்ஸை சொல்றதுக்கும் இதை அடிப்படையாக ஸ்டார்ட் பண்ணதுக்கு நம்ம 4x4 இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 6x6 இருக்கு, 8x8, 9x9, 16x16 எல்லாமே இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் போகும்போது நம்மளோட திங்கிங் பவர் அதிகமாகும். ஓகே, இதுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் விடுபட்டிருக்கு, 1. 2ஆம் நம்பர் விடுபட்டிருக்கு, 2. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பாருங்க, இப்படி பார்க்கும்போது 2, இப்படி பார்க்கும்போது 2 கட்டம் விடுபட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுல விடுபட்ட நம்பரை பார்க்கும்போது இங்க பாருங்க 1 இருக்கு, 2. ஸோ விடுபட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் 2ஆம் நம்பர் இல்லை, 4ஆம் நம்பர் இல்லை. ஓகே, ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா 4 நம்பர் போட முடியுமா? ஏன்னா போட முடியாது. ஆல்ரெடி இங்க 4 இருக்கிறதுனால இங்க 4 போக முடியாது. ஸோ 2 தான் போட முடியும். 2 போடுங்க, இந்த 2 கேன்சல் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் போட்டாச்சுன்றதுக்கு மீனிங்.
நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் வந்து 4 4 மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் இங்க இப்படி பாருங்க, ஒரு நம்பர் விடுபட்டிருக்கு. டைரக்டா பார்க்கும்போது தெரியுது அதுல வந்து 1 விடுபட்டிருக்குன்னு எழுதிடலாம். இப்படி பார்க்கும்போது வந்து ஒரு நம்பர் விடுபட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 3. ஓகேவா, 3 விடுபட்டிருக்கு. 1. ஸோ சரி பண்ணிடலாம், சரி செக் பண்ணிடலாம், சரி பார்க்கலாங்களா? 1 2 3 4, 1 2 3 4. ஓகே, இந்த கட்டத்துக்குள்ளாருமே 1 2 3 4. ஸோ 1 2 3 4 அவ்வளோதான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிம்பிளா வந்து சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட நெக்ஸ்ட் லெவல், இது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க, அந்த லெவல் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம். நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க என்னோட சேனலை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திங்கிங் பவர் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் வந்து படிப்பில் வந்து நல்லா முன்னேற்றம் வந்து அடையத்தை நீங்களே பார்க்கலாம். ஓகே, இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.